ஈத்தமிழ் மீடியா நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்முடன் இணைந்திருப்பவர் விடுதலை சிறுத்தை கட்சி மாநில கொள்கை பரப்பு செயலாளர் திரு அகமது சாஹிப் அவர்கள். சார் வணக்கம் சார். வணக்கம். சார் இப்போ தேர்தல் களம் பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் ஓரிரு நாட்கள்ல தேர்தல் வரவிருக்குது. இது எப்படி பார்க்குறீங்க? களம் யாருக்கு சாதகமா இருக்கு? எந்த அளவுக்கு சாதகமா இருக்குன்னு நினைக்கிறீங்க? மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணிக்கு மக்கள் அமோகமான களத்துல அமோகமான வரவேற்பு இருப்பதை நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க. குறிப்பா முதலமைச்சர் ஸ்டாலின், டெப்டி சிஎம் உதயநிதி ஸ்டாலின், கூட்டணி கட்சி தலைவராக இருக்கக்கூடிய எங்களுடைய தலைவர் எழுச்சி தமிழர், இப்படி போன்ற கூட்டணி கட்சி தலைவர்கள் செல்லக்கூடிய இடங்களிலும் அனைத்து மக்களும் எந்த அளவுக்கு வரவேற்பை அளிக்கிறார்கள் என்பதை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். நீங்க திருப்பி கேள்வி கேட்கலாம், எடப்பாடி கூட்டம் வரதான் செய்யுது, விஜய்க்கு கூட்டம் வருதுன்னு கேள்வி கேட்கலாம். நடிகர் விஜய்க்கு வரக்கூடிய கூட்டத்தையும் எங்களுடைய மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியுடைய பிரச்சாரத்துக்கு வரக்கூடிய கூட்டத்தையும் நீங்க பாருங்க. நாங்க ஒரே மாவட்டத்துல 4 இடங்கள்ல பேசுவோம், 4 இடங்கள்லயும் கூட்டம் நிறைந்து விளையும். அது போல விஜயோ எடப்பாடியோ பேசுறாங்களா? விஜய் போனான்னா ஒரு மாவட்டத்துல அது 4 நாளைக்கு ஒரு தடவை போறாரு. பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு 6-7 மாவட்டங்களுடைய மக்களை இப்ப அவர் மப்பா கூட நிறைக்கிறாங்க, ஒரு பெரிய கூட்டமா காமிக்கிறாங்க. களத்தில் பார்த்தோம் என்று சொன்னால் மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி திமுக தலைமையில் ஆய்ந்த அந்த கூட்டணிக்கு தான் மக்கள் மத்தியில களத்துல இப்ப பாசிட்டிவா இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். இதை முறியடிப்பதற்காகத்தான் என்ன செய்யறாங்க, பெரியவர்களுக்கு கூட்டம் வந்துட்டு விஜய்க்கு பெருங்கொண்ட கூட்டம் வருகிறது, அண்ணாமலை களத்தில் இறங்கி விட்டார், பாத்தீங்கன்னா 28 சீட்டுலயும் பிஜேபி வெற்றி பெற போகிறது, கருத்து கணிப்புல திமுக பின்தங்குகிறது, இப்படி எல்லாம் என்ன செய்யறாங்க, பாசிச ஊடகங்கள் போடி மீடியாக்கள் பரப்புறதை பார்த்ததுல இருந்தே அவங்க பதட்டப்படுவதில் தெரிகிறது திமுக தலைமையிலான மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி மிகப்பெரிய வெற்றி பெறப் போகிறது என்பதை இதை காட்டுகிறது. ஆனா கூட்டங்கிறது நீங்க சொன்ன மாதிரி இப்போ விஜய் பிரச்சாரமும் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ திமுக 4 இடத்துல பண்றாங்க அப்படின்னா, அவங்க ஒரு இடம் தான் பண்ற மாதிரி இருக்கு. அதுக்கு காரணம் திமுக தான் சொல்றாங்க. அவங்க தான் இத பண்ண விடாம தடுக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுதே சார். இதனாலதான் நம்ம என்ன செய்யறோம், அவங்கள ஒரு அரசியல்வாதியா நம்ம கவனம் செலுத்த முடியல. பேச்சு, செயல்பாடு, சொல்லக்கூடிய ஸ்டேட்மெண்ட் எல்லாமே பாத்தீங்கன்னா அவங்க அரசியல் புரிதல் மட்டும் இல்ல, அடிப்படை அறிவு கூட இல்லையோ என்ன தோன்றுது. இப்ப திமுக தடுக்க முடியுமா? திமுகவுக்கே யாரு பெர்மிஷன் கொடுக்குறா? இந்திய தேர்தல் ஆணையம், தமிழ்நாடு தேர்தல் ஆணையம் தான் திமுக பிரச்சாரம் செய்யறதுக்கே என்ன செய்ய வேண்டியிருக்கோம், பெர்மிஷன் கொடுக்க வேண்டி இருக்கிறது. முதலமைச்சரே அங்க பெர்மிஷன் வாங்கி தான் செய்ய வேண்டியிருக்குது, பிரச்சாரம் பண்ண வேண்டியிருக்கிறது. விஜய்க்கு மட்டும் எப்படி திமுக நெருக்கடி கொடுக்கிறது? எல்லாம் சொல்றதும் பொய்யாதான் இருக்குது, கூடுறதும் பொய், முழிக்கிறதும் பொய்யாதான் இருக்குது. இதெல்லாம் ஒரு கேள்வியே, இது ஒரு சப்ஜெக்டே கிடையாது. இப்படி எல்லாம் பேசதான் அறிவார்ந்த மக்கள் என்ன இவ்வளவு சிரிப்பிலத்தனமா பேசுறாரு. தொண்டர்களை பார்த்தா ஒண்ணு கிடக்க ஒண்ணு சொல்றாங்க. நேற்று கூட ஒரு காணொலி வைரல் ஆச்சு. ஒரு தம்பிகிட்ட போய் என்ன செய்யறாரு, உங்களை போன்ற கூட கேள்வி கேட்கிறாரு, யாருங்க எங்க விஜய் தான் ஆட்சியை பிடிக்க போறாரு, சரிங்க எப்படி எத்தனை சீட்டு வருவீங்கன்னு கேட்கிறாரு. அது அவரா பார்த்து இது போட்டுருவாரு, அவரா பார்த்து பொறுப்பு போட்டுருவாரு. சரிங்க, நான் எத்தனை கவுண்டுங்க வரும் கேட்டா 4 சீட் நாங்க வின் பண்ணுவோங்கிறாங்க. விஜய் 4 சீட் வின் பண்ணிடுவோம், ஆட்சியை பிடிச்சிருவோம்னு சொல்லக்கூடிய அளவுக்குத்தான் ஒரு தரிகட்ட என்ன சொல்றது, இப்படிப்பட்ட வார்த்தை நான் பயன்படுத்துறது இல்ல. இப்ப அரசியல் புரிதல் இல்லாத, விழிப்புணர்வு இல்லாத ஒரு மப்ப என்ன செய்யறாரு, தன் ரசிகர் கூட்டத்தை உருவாக்கி வைத்திருக்கிறார். நல்லதா போச்சு. எங்களை போன்றவர்கள்லாம் அரசியல் களத்துல இருக்கும் நேரத்திலேயே இது போன்ற பிள்ளைகள்லாம் வரும்போது நாங்க கண்டிப்பா திருத்திடுவோம். அடுத்த 5 வருஷம் எலெக்ஷன் முடிந்த பிறகு 5 வருஷம் அவங்களுக்கு ப்ராஜெக்டா இதுதான். வீடு வீடா போய் அரசியல் என்றால் என்ன, இப்படி வரக்கூடாது, சினிமா என்றால் என்ன, சினிமாங்கிறது வேற, அரசியல் அரங்கம்ங்கிறது வேற, கண்டிப்பா நினைச்சிருவோம். வீடு வீடா போய் சேர்ந்து அடுத்த 5-6 வருஷத்துல நீங்க பாத்தீங்கன்னா விஜய் தாவேக்காங்கிற அந்த சப்ஜெக்டை இருக்காத அளவுக்கு நம்ம பண்ணிவிடுவோம். இதுதான் நான் கொஞ்சம் சொல்றது. அது என்னன்னா அரசியல் புரிதல் இல்ல. திமுக நீங்க கேக்குறீங்கல்ல, திமுக தான் காரணம், எதை எடுத்தாலும் திமுக தான் காரணம். கூட்டம் வருது, அப்ப அதுக்கு திமுக காரணம் இல்லையா? விஜய்க்கு தடுக்கிறார்கள். சரி, அப்ப விஜய்க்கு யாரு பெர்மிஷன் கொடுத்தது? திமுக பெர்மிஷன் கொடுத்தது. சைக்கிள்ல போற திமுக விஜய்க்கு பெர்மிஷன் கொடுத்தது. அதான் இதெல்லாம் பாத்தீங்கன்னா மூடுறதும் பொய், முழிக்கிறதும் பொய்யாதான் இருக்குது. எதையாவது சொல்லி இந்த திராவிட மாடல் ஆட்சியை தடுத்துடணும், மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி வெற்றியை தடுத்துன்னு பாக்குறாங்க, மனப்பால் குடிக்கிறார்கள். இன்னும் அரசியல் பயில வேண்டியிருக்கிறது. தனிப்பட்ட முறையில விஜய்க்கு நமக்கு எந்த பிரச்சனையும் கிடையாதுங்க.
நம்ம தம்பிமார்கள், அந்த தம்பிமார்கள் சொல்றேன். விஜயுடைய கட்சியில தம்பிமார்கள் நம்ம சொல்றோம். நிறைய நண்பர்கள் அங்க இருக்கதான் செய்யறாங்க. அரசியல் பேசுங்க, கருத்தியலா வந்து வாங்க, விவாதிப்போம். உங்களுடைய கொள்கையை சொல்லுங்க. சரியா இருந்தா நாங்களே ஏத்துக்கிறோம். இருக்கு தப்புன்னு இல்லையே. எங்கள் கொள்கையை விட சிறந்த கொள்கையை நீங்க சொல்லுங்க பாப்பா, நாங்க ஏத்துக்கிறோமே. அதை விட்டுட்டு திமுக தடுக்கிறது என்று சொல்றதுலாம் வந்து அரசியல் அரங்கில வந்து ஒரு ஏபிசிடி கூட தெரியாத ஆட்கள் பேசுற மாதிரி. ஓகே சார். இப்போ இந்த தாவேகா வரவ எப்படி பார்க்குறீங்க? யாரோட ஓட்டு உடையும்னு நினைக்கிறீங்க சார்? இப்போ இந்த புதிய கட்சினால இவங்களோட வாக்கு வித்தியாசம் பார்த்தீங்க உடையும் அப்படின்னா எந்த கட்சிய சொல்லுவீங்க? அவரு ஒரு நிரூபிக்கவே இல்லையே. நீங்கள் சொல்லுவது போல எந்த புதிய ஆட்கள் வந்தாலும் வரவேற்கக்கூடிய மண் தான் இந்த தமிழக மண். இதே போன்றுதான் விஜயகாந்த் அவர்களுக்கும் கூட்டம் வந்தது. நடிகர் விஜயகாந்த் அவர்கள் மிகப்பெரிய ஒரு எழுச்சியாக வந்தார்கள். அதிலும் சொல்ல போனா இதை விட ஸ்ட்ராங்கா வந்தார். எல்லா மாவட்டத்திலும் அவருக்கு வந்து கட்டமைப்பு பண்ணக்கூடிய அளவுக்கு விஜயகாந்த் நற்பணி மன்றத்துடைய நிர்வாகிகள் அரசியல் படுத்தப்பட்டு வந்தார்கள். சரியா? இப்ப பிரேமலதா அக்கா வந்து கட்சி ரன் பண்ணிட்டு இருக்காங்க. தேமுதிக நிலைமை என்னங்கிறது பாருங்க. எதிர்கட்சியெல்லாம் இருந்தார்கள். இது போன்றுதான் வந்து கமலஹாசன் வந்தார். மக்கள் நீதி மையம் என்று சொல்லி புரட்சிகரமான கருத்தை எல்லாம் சொன்னார். ஊழலுக்கு எதிராக களமான சொன்னார்கள். விஜயோட மிகப்பெரிய நட்சத்திரம். சினிமால வந்து மிகப்பெரிய உலக நாயகன்கிற உச்சத்தை எட்டியவர் கமலஹாசன். அப்படி அரசியலுக்கு வந்த பிறகு பண்பட்டு இப்ப வந்து எங்க இருக்காங்கன்னு நீங்க உங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இப்படி நிறைய சினிமா நட்சத்திரங்கள் வந்திருக்கிறாங்க. இந்தியா ஃபுல்லா வந்திருக்கிறாங்க. அது போன்று புதுசா இவர் வந்திருக்காரு, நினைக்கிறாங்க, எல்லாரும் வரவேற்கிறார்கள். என் அண்ணன் சீமான் இப்படிதான் கூட்டம் இருந்துச்சு. சீமான் அவர்கள் புரட்சிகரமான கருத்தை சொல்ல வரும்போது எல்லா இளைஞர்களும் வந்து ஒன்று கூடி சென்றார்கள். இன்றைக்கு சீமான் அவர்கள் 15 வருஷமா கத்திட்டு இருக்காங்க. 8% தாண்ட முடியல. 8 விழுக்காடு வாக்குகளை தாண்ட முடியவில்லை. 2026 பாருங்க. அந்த அடிப்படையில புதுசாக கட்சிக்கு வந்திருக்கிறார், புதுசா அரசியலுக்கு வந்திருக்கிறார். வரவேற்போம் அடிப்படையில தான் வரவேற்பாங்க. கொள்கை இல்லைன்னு வைங்க. நீங்க முன்னாடி ஒரு கேள்வி கேட்டீங்க பாருங்க, திமுக தடுக்குது, இந்த மாதிரி உன்னடக்கு உணர்னான்னா மக்களுக்கு சலிச்சு, ஆகா ஒரு விஷயம் இல்லையே, பண்டம் இல்ல, இவர்கிட்ட சரக்கு இல்லைன்னு தெரிஞ்சு போகணும். நீங்க விஜய் பேசின கடைசி ஒரு 6 பொதுக்கூட்டத்தை பாருங்க. ஒரே ஸ்கிரிப்ட் எழுதி வச்சு மனப்பாடம் பண்ணி பேசுற மாதிரி பேசக்கூடிய தலைவராக என்ன செய்ய முடியாது தமிழ்நாட்டுக்கு. அதை பண்ண முடியாது. தலைவரை ஏத்துக்க மாட்டாங்க மக்கள். என்ன சரக்கு இருக்குன்னு பார்ப்பாங்க, கொள்கை என்ன சொல்றாருங்கிற பார்ப்பாங்க. ஒண்ணு சொல்ற மாதிரி தெரியலையேங்க. விஜயுடைய பரப்புரை நீங்க பாருங்க. நடுநிலையா நான் பேசுறேன். விஜய்க்கு எனக்கு தனிப்பட்ட பிரச்சனை இல்லை. தாவேகா வந்து புரட்சிகரமான ஒரு விஷயத்த சொன்னா நான் ஏத்துக்கிறேன். என் கட்சியை விடுங்க, நான் விடுதலை சிறுத்தை கட்சியா பேசுறேன். தனிப்பட்ட அகமது சாஹிபாக நான் பேசுகிறேன். விஜய் ஒரு சிறப்பான திட்டம் சொல்றோம். இப்ப பாருங்க, தமிழ்நாட்டுல கல்வி இந்த அளவுக்கு மோசமாக இருக்கிறது. கல்வி அறிவே இல்லாம இருக்கிறது. நான் ஆட்சிக்கு வந்தால் இன்னென்ன திட்டங்களை கல்வி சார்ந்து நான் புரட்சியை ஏற்படுத்துவேன் சொல்லட்டு போய் பார்ப்போம். சொல்ல முடியுமா? சொல்ல முடியலையே. கல்வியில இந்தியாவிலேயே சுதந்திர இந்தியாவில நம்பர் 1 மாநிலமாக தமிழ்நாடு இருக்கிறது. சரி, அதாவது இளைஞருக்கு வேலை வாய்ப்பு, வேலையில்லா திண்டாட்டம் தமிழ்நாட்டுல தலைவிரித்து ஆடுகிறது. நான் வந்து ஆட்சிக்கு வந்தால் இன்னென்ன செக்டார்ல இளைஞருக்கு இப்படிலாம் பயிற்சி கொடுத்து இன்னென்ன விஷயங்களுக்கு நான் என்ன செய்வேன், வேலை வாய்ப்பை ஏற்படுத்துவேன் சொல்றாரா? சொல்ல முடியுதா? இல்ல. ஏன்? வேலை வாய்ப்பு நாம நம்பர் 1 இருக்கிறோம். அப்போ ஏற்கனவே ஆட்சி செய்யக்கூடிய திமுக தலைமை சிறப்பான ஆட்சியை கொடுத்திருக்கிறது. விஜயால சொல்ல முடியவில்லை. இல்லையே சார், அவர் ஸ்டார்டிங் குடுக்குற பிரச்சாரம் பார்த்தீங்க அப்படின்னா, நீங்க சொல்ற மாரி திமுக தான் காரணம். எல்லாத்துக்கும் திமுக தான் காரணம்னு சொல்லிட்டு இருந்தாரு. அங்க என்ன இஷ்யூவோ அத அட்ரஸ் பண்ணாம இருந்தாரு. இப்போ லாஸ்ட்டா நடந்திருக்கக்கூடிய திருப்பூரா இருக்கட்டும், கன்னியாகுமரியா இருக்கட்டும், அந்த பிரச்சாரத்தலாம் பார்த்தீங்க அப்படின்னா, அங்க பேசியிருந்தாரு சார். அங்க என்ன இஷ்யூ, இதெல்லாம் நாங்க இளைஞர்களுக்கு பண்ணி தரேன். இந்த மாரி கைத்திரிகளுக்கு என்னென்ன பண்ணுவேன், இந்த மாரிலாம் சொல்லியிருந்தாரு சார். இப்போ நேற்று நான் ஃபுல்லா சுற்றுப்பயணம் கன்னியாகுமரி மாவட்டம் தான். குளச்சல் தொகுதியிலையும் 19ஆம் தொகுதி நான் ஃபுல்லா இருந்தேன். 19ஆம் தொகுதியில அண்ணன் செல்வகுமார் அவங்க கம்யூனிஸ்ட் கட்சியுடைய வேட்பாளருக்கு ஃபுல்லா பிரச்சாரம் பண்ணோம். ஈவினிங் ஃபுல்லா பாத்தீங்கன்னா தாரகை கட்பட் அவங்க காங்கிரஸ். 2 தொகுதியிலும் விஜயுடைய இம்பாக்ட் என்னன்னு கேட்டோம். ஏன்னா விஜய் வந்துட்டு போயிருக்காங்க, பிரதமர் மோடி வந்துட்டு போயிருக்காங்க. மக்கள்கிட்ட ஒரு செல்வாக்கு இல்லைங்க. நீங்க மீடியால பாக்குற அளவுக்கு கிரவுண்ட்ல இல்லைங்க. சின்ன பசங்க 8ஆம் கிளாஸ் 10ஆம் கிளாஸ் பசங்க இருக்கான், அப்படிதான் பேர் வாங்கியிருக்கிறார். நீங்க சொல்றீங்களா லிஸ்ட் அவுட் பண்ணான்னு மிக முக்கியமான மசோதா தாக்கல் செய்யப்பட்டது. தமிழ்நாடு, குறிப்பா தென் இந்தியாவுடைய தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, ஆந்திரா, தெலுங்கானா உள்ளிட்ட நம்ம தென் இந்தியாவுக்கே பாதிக்கப்படக்கூடிய டீலிமிட்டேஷன் ஆஃப் லோக்சபா கான்ஸ்டிடியூஷன், அதுக்கு எந்த அளவுக்கு அவரு எதிர்வினை ஆட்டினாரு. ஒரே ஒரு துண்டு அறிக்கை, ஒரு அறிக்கையில அவர் கடந்து போய்விட்டார்.
என்ன செய்திருக்க வேண்டும்? தமிழ்நாட்டை நேசிப்பவராக இருந்தால் அப்போ திமுகவை எதிர்த்து அவர் கேள்வி கேட்கிற சில விஷயங்கள், திமுகவை எதிர்க்கக்கூடிய அந்த வேகம் பிஜேபி எதிர்க்க மாட்டேங்கார. அருமையான வாய்ப்பு கிடைச்சா இல்லையா? என்ன செய்திருக்க வேண்டும்? தொண்டர்கள்லாம் களத்துல இறக்கி நம்ம தமிழ்நாட்டுடைய உரிமை பாதிக்கப்படுகிறது, நம்ம இனி இந்த மசோதா டீலிமிட்டேஷன் ஆஃப் லோக்சபா கான்ஸ்டிடியூஷன் மசோதா நிறைவேற்றப்பட்டால் கவு பெல்ட் சொல்லக்கூடிய பசு வளைய அந்த ஹிந்தி நார்த் பெல்ட், உதாரணமா உத்தரப்பிரதேசம், குஜராத், ராஜஸ்தான், மத்திய பிரதேச, மகாராஷ்டிரா, இந்த 5 மாநிலங்கள் யாரை கையை காட்டுறாங்களோ அவங்கதான் காலாங்காலத்துக்கு பிரதமரா வர முடியும். இது நம்ம தமிழ்நாட்டை வஞ்சிக்கிறது, தென்னிந்தியாவை வஞ்சிக்கிறது. நீங்க ரோட்ல நின்று அவர் வேற லெவலுக்கு அவர் மக்களை தயார்படுத்தியிருந்தால் நம்ம பாராட்டியிருப்போம். எதிர்ப்பே தெரிவிக்கலையே, ஒரே ஒரு ஸ்டேட்மெண்ட் கண்டிக்கிறேன்னு போயிட்டார், கடந்து போய்விட்டார். அதை விட கேவலம் எடப்பாடியாரு ஒரு வார்த்தை பேசல, சிறப்பான திட்டம் கிடையாது. அப்ப நம்ம என்ன பார்க்கிறோம்? கண்ணுக்கு முன்னாடி 3 மாடல் இருக்கு. ஒண்ணு திராவிட மாடல், மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி திராவிட மாடல். நாங்க எப்படி பிரச்சாரம் பண்ணிக்கிறோம், எப்படி வாக்கு கேட்கிறோம், நாங்க என்னென்ன திட்டங்கள்லாம் செயல்படுத்தி இருக்கிறோம், கல்வியில, வேலை வாய்ப்புல, தொழில்துறையில இவ்வளவு முன்னேற்றம் அடைந்திருக்கிறோம், ஒன்றிய பாஜக அரசு வஞ்சித்த நிலையும் நம்ம ஃபர்ஸ்ட் வந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்றோம். இன்னொரு மாடல் பாத்தீங்கன்னா அடிமை மாடலாக இருக்கிறது. எல்லாத்தையும் காலில் விழுந்து அதிமுகவே மோடி, அமித்ஷாட்ட வித்த அடிமை மாடல், அது எடப்பாடியார் மாடல். 3வது மாடல் சினிமா மாடலாக இருக்குது, அது விஜய். சினிமாவிலேயே இன்னும் அவர் வெளியே வரல, எல்லாம் படப்பிடிப்பு மாதிரி தான் அவர் டயலாக் பேசிக் கொண்டிருக்கிறார். இந்த 3 மாடலை தமிழ்நாடு மக்கள் பார்க்கிறார்கள். நிச்சயமாக திராவிட மாடலுக்கு பக்கம்தான் தமிழ்நாடு மக்கள் நிற்பார்கள். கிரவுண்ட்ல ஒண்ணு இல்லை. அவர் பண்ணக்கூடிய விமர்சனங்கள்லாம் எதையோ நோக்கி இருக்கிறது. எதை நோக்கி இருக்க வேண்டுமோ அதை நோக்கி இல்லை. திமுக விமர்சனம் பண்ண சொல்ல வரல, திமுக விமர்சனம் பண்ணுங்க, எங்க விசிக விமர்சனம் பண்ணுங்க, பதில் சொல்லுவோம். ஆனால் இப்ப பற்றி எரியக்கூடிய விஷயம் எது? டீலிமிட்டேஷன் ஆஃப் லோக்சபா கான்ஸ்டிடியூன்சி, நாடாளுமன்ற தொகுதியுடைய மறுவரையறை. அதை பற்றி என்ன வார்த்தை, எந்த மாதிரியான விஷயத்தை பேசியிருக்கிறார்? நாங்க தான் கருப்பு கொடி காட்டுறோம், நாங்க தான் நாடாளுமன்றத்தை சம்பிக்க வைக்கிறோம், நாங்க தான் மக்கள் மன்றத்துல கொண்டு போய் சேர்க்கிறோம். விஜய் ஒண்ணுமே செய்யவில்லையே. இதை இந்த தம்பிமார்கள், இளைஞர்கள் யோசிக்க கூடாதா? விஜய் யாருக்கானவர் இப்ப தெரியுதா இல்லையா? என் அப்பன் குதிரைகள் இல்லைங்க தெரியுதா இல்லையாங்க? பூனைக்குட்டி வெளியே வந்துட்டா இல்லையா? அவர் வன்மையா கண்டிச்சிருக்கமா வேணாமா? என்னத்தை கண்டித்தாரு? அட்லீஸ்ட் ஒரு கருப்பு கொடியா காட்டிருக்கலாமா? இல்ல இப்போ அதிமுக பாத்தீங்கன்னா பாஜகவோட கூட்டணி கட்சியில இருக்கனால அவங்க என்ன சொன்னாலும் கேட்டுதான் ஆகணும். இப்போ தாவேக தலைவர் அதுக்கு எந்த ஒரு இதுவும் சொல்லலைங்கிறப்போ, ஒருவேளை தேர்தல்ல தோல்வி அடைந்துட்டோம் அப்படின்னா பாஜகவோட கூட்டணி அமைறதுக்கு வாய்ப்பு இருக்கா? அதனாலதான் அமைதி காக்குறாரா விஜய்? அன்னைக்கு அழகான கேள்வியை கேட்கிறீங்க. இதே சந்தேகம் தமிழ்நாடு ஃபுல்லா இருக்கிறது. தமிழ்நாடு மக்களுடைய குரலை உங்க கேள்வியில சுருக்கி நீங்க கேட்டிருக்கீங்க. அதை நீங்க ஒண்ணு சொன்னீங்க பாருங்க, அவங்க கூட்டணியில் இருப்பதால எடப்பாடியார் அதிமுக கூட்டணியில், பாஜகவுடைய கூட்டணியில் இருப்பதனால பாஜக சொல்றதுதான் கேட்டாகணுங்கிற அளவுக்கு நீங்க கேள்வி கேட்கிறீங்க பாருங்க. அப்ப எந்த அளவுக்கு அடிமையாகி விட்டார்கள்? எடப்பாடிக்கு சிறந்த வாய்ப்பா இல்லையாது? எப்பா நாங்க தேர்தல் கூட்டணி தான், 27 சீட்டு தான் உங்களுக்கு ஒதுக்கி இருக்கிறோம், இது தமிழ்நாட்டுல எங்களுக்கு தலைமையில தான் கூட்டணி இப்படிலாம் சொல்றாருல. அப்ப என்ன செய்திருக்க வேண்டும் அவரு? இங்க நாங்க தான்ப்பா பாசு, ஜெயலலிதாமா சொன்னாங்களே லேட்டியா மோடியாண்டாங்களே, அந்த அளவுக்கு சொல்ல தேவையில்லை. இது எங்களையும் சேர்த்து பாதிக்கக்கூடியது. இந்த டீலிமிட்டேஷன் ஆஃப் லோக்சபா கான்ஸ்டிடியூஷன் மசோதா எங்களுக்கு எதிரான மசோதா, இதை நாங்களும் கண்டிக்கிறேன் என்று சொல்லி இருந்தாலே அந்த அதிமுக இருக்கக்கூடியவங்களை கூட என்ன செய்ய பரவாயில்ல. எடப்பாடியார் என்ன செய்யல, அடிமை திமுக சொல்லியிருந்தாலும் கூட டெப்டி சிஎம் உதயநிதி ஸ்டாலின் ஒவ்வொரு இதுலயும் போட்டோவை காமிக்கிற பிரச்சாரத்துல சொல்லியிருந்தாலும் கூட துணிச்சலோடு என்ன செஞ்சாரு, மோடிக்கு அமித்ஷாக்கும் இந்த பாஜகவுக்கு எதிராக பேசிட்டாரு, அடிமை இல்லைன்னு நிரூபிச்சுட்டாரு. அப்ப நமக்கான ஒரு ஸ்பேஸ் இங்க இருக்குன்னு நினைச்சிருப்பாங்களா இல்லையா? அந்த வாய்ப்பையும் தவற விட்டுட்டாரு. ஏன்? கண்டிப்பா செய்திருக்க வேண்டும். தமிழக மக்கள் வரவேற்றிருப்பார்கள், அதிமுக கட்சியுடைய தொண்டர்களே வரவேற்றிருப்பார்கள். ஏன்? இது இல்லாம நீங்க எப்படி அரசியல் செய்வீங்க? தமிழ்நாடு ஒன்றே இல்லாம தமிழ்நாடு உரிமையெல்லாம் காட்டில் பறக்க விட்டு அதிமுக எங்க போய் ஓட்டு கேட்கும்? தமிழ்நாட்டு மக்கள் தான் ஓட்டு கேட்கும். இப்ப ஒவ்வொரு இடத்துல கேட்பாங்களே, எப்ப திமுக காரன், பிசிக காரன், காங்கிரஸ் காரெல்லாம் ரோட்ல நின்று மறிக்கிறான், கம்யூனிஸ்ட் காரங்க எல்லாம், மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியுடைய எல்லா தலைவர்களும் ரோட்ல நிக்கிறாங்க, அதை எதிர்த்து. நீங்க சரின்னு சொல்றீங்க அப்படின்னு கேட்பாங்களா மாட்டாங்களா? அப்ப எவ்வளவு பெரிய பின்னடைவை சந்திக்க வேண்டியிருக்கும். இந்த அறிவு கூட அவங்களுக்கு இல்லாம இருக்கிறத. சரி, நீங்க சொன்ன மாதிரி அதிமுக பிஜேபி சரண்டர் ஆகி இருக்கிறாங்க. பிஜேபி உடைய ஆக்டோபஸ் கரங்கள்ல அதிமுக சிக்கி கொண்டிருக்கிறது.
விஜய்க்கு என்ன நான் யோசிக்கும் போது நீங்க கேட்ட கேள்வியில நான் பதிலா இருக்குது. ஒருவேளை எலெக்ஷனுக்கு அப்புறம் வந்து பாஜகவுக்கு போயிருவாரோ அவரு, பாஜகவுக்கு சார்புகளை எடுப்பாரோ என்ற ஒரு கேள்வி இருக்கிறது. அந்த அளவுக்கு விஜய்க்கு கிரவுண்ட்ல இது இல்லையே. நீங்க சொன்ன மாதிரி ஒரு 40 சீட்டு 50 சீட்டு வந்தா அந்த யோசிக்கலாம். அப்படி ஒரு பெருசா ஒரு ஓட் டிரான்ஸ்பர் ஆகவில்லை. அதிகபட்சமாவே 15% தான் போடுறாங்க. அதனால இதெல்லாம் வந்து காற்றில் வந்து ஆடி காத்துல அம்மி பறக்குறங்கிற மாதிரி இந்த லாஸ்ட் வரைக்கும் 4 நாள்ல பாருங்க எவ்வளவு மாற்றங்கள் வருதுங்கிறது பாருங்க. ஆக தமிழ்நாட்டு வாக்காளர்கள் ரொம்ப தெளிவானவர்கள். திராவிட மாடல் என்று சொல்லியிருக்கிறாங்க. மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி, திமுகவுடைய கூட்டணி. அவங்க அழகான ஒரு மாடலை சொல்றாங்க. இங்க பாத்தீங்கன்னா அடிமை மாடலா இருக்கு. இந்த அளவுக்கு அடிமையா இருக்கிறாரு எடப்பாடி. இன்னொரு மாடல் சினிமா மாடலா இருக்கு. சினிமா மாடல்ல வந்து தியேட்டர்ல பாத்துக்கலாம், யூடியூப் வாட்ஸ்அப்ல நம்ம என்ன செய்யலாம், அந்த வீடியோல பாத்துக்கொள்ளலாம். அதுக்கு மாடலுக்கு என்ன செய்ய தேவையில்லை. அரசியல் என்பது வேற, அந்த சினிமா மாடல் வேற என்பதை தம்பிமார்கள், இளைஞர்கள், படித்த பண்பாளர்கள், தமிழ்நாட்டு மக்கள் ரொம்ப தெளிவானவர்கள், அவர் தெளிவா புரிஞ்சுக்கிடுவாங்க. இப்போ விஜய் அவர்கள் பார்த்தீங்க அப்படின்னா, அவங்க புதுசா வந்திருக்கனால இப்போ விசிகே கட்சிக்கு பார்த்தீங்க அப்படின்னா, பாதகமா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா லாஸ்ட் தேர்தல்ல பார்த்தீங்கன்னா 6 தொகுதி வழங்கி 4 தொகுதி வெற்றிய பார்த்திருந்தீங்க. இந்த முறை 8 தொகுதி வழங்கப்பட்டிருக்கு. இப்போ புதுசா வேற கட்சி வந்திருக்கு. இது எப்படி பார்க்குறீங்க? எந்த அளவுக்கு உங்களுக்கு சாதகமா இருக்கும்னு நினைக்கிறீங்களா? இல்ல பாதகமா இருக்கும்னு நினைக்கிறீங்களா? 8க்கு 8 நிச்சயமாக வெற்றி பெறுவோம். பானை சின்னம் வந்து அந்த அளவுக்கு ரீச் ஆகிருக்கிறது. மக்கள் வந்து அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா எங்களுடைய நடவடிக்கையை உன்னிப்பாக கவனித்திருக்கிறார்கள். குறிப்பா அதான் சொல்லணும். உதாரணமா பண்ருட்டி, கள்ளக்குறிச்சி, காட்டுமன்னார் கோயிலு, இது போன்ற தொகுதிகளை நான் நேரடியா களத்துல இருந்தேன். செய்யூர், அது போல நம்ம பெரியகுளம், நாளைக்கு அரக்குளத்துக்கு செல்ல இருக்கிறோம். இப்படி எங்களுடைய எல்லா திருப்போரூர் எல்லா தொகுதியிலும் பாத்தீங்கன்னா கூட்டணி கட்சியுடைய நிர்வாகிகள் எங்களோட ஜெல்லா இருக்கிறாங்க. நாங்க விடுதலை சிறுத்தைகள் கட்சி எந்த அளவுக்கு எங்களுடைய வேட்பாளர் வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று நாங்கள் உன்னிப்பாக செல்கிறோமோ, களத்துக்கு செல்கிறோமோ, களப்பணி ஆட்டிக் கொண்டிருக்கிறோமோ, அது போலவே திமுக தலைமையில் ஆழ்ந்த அனைத்து மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியுடைய அனைத்து கட்சியினுடைய செயல் வீரர்களும் களத்தில் இருக்கிறார்கள். வெற்றி வாய்ப்பு பிரகாசமா இருக்கிறது. எங்களுக்கு குறைவான தொகுதிகள் தான் ஒதுக்கப்பட்டது. 8 தொகுதி எங்களுக்கு காணாது. உண்மையில சொல்ல போனால் ஒரு 20 தொகுதியாவது வந்து நாங்க எதிர்பார்த்தோம். அதை பற்றி பேசி வேலை இல்லை. எலெக்ஷன் வந்து விட்டது. 4 நாள் தான் இருக்கிறது. இருக்கிற தொகுதியை தக்க வைக்க வேண்டும் என்பதற்கு நாங்கள் கடுமையாக போராடி கொண்டிருக்கிறோம். சில தொகுதிகள் எங்களுக்கு சவாலான தொகுதிகள் தான் இருக்கிறது. அங்க எல்லாம் பாத்தீங்கன்னா பாஜகவுடைய என்டிஏ கூட்டணி, அந்த பாட்டாளி மக்கள் கட்சி, அதிமுக பாத்தீங்கன்னா சாதி வரியை தூண்டுவது போல சில கருத்துக்களை எல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனா மக்கள்கிட்ட அது எடுபடவில்லை. பாத்தீங்கன்னா எல்லாம் புறக்கணித்து செல்லவே பாக்குறோம். எங்களுடைய தலைவர் எழுச்சி தமிழர் எல்லா தொகுதிகளிலும் வந்து மிக இரவு பகலாக கண்ணுறங்காமல் அவர் வந்து களப்பணியாற்ற நீங்க பாக்குறீங்க. செல்லக்கூடிய இடத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா குறைந்தது 25,000 பேருக்கு குறைவா வாழ்க்கை நான் பார்த்தே இல்லைங்க. ஸ்தம்பித்து விடுகிறது. அந்த அளவுக்கு மக்கள் மிகப்பெரிய எழுச்சியோடு இருக்கிறார்கள். எனவே 8 தொகுதியில போட்டியிடக்கூடிய விடுதலை சிறுத்தைகள் கட்சி மகத்தான வெற்றி பெறுவோம். அந்த இதை வந்து மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க. இப்ப என்னுடைய கருத்து வந்து நிறைய இடங்களுக்கு செல்லும் இந்த பேட்டி. அந்த ஒட்டுமொத்த மக்களுடைய கருத்து தான் பிரதிபலிக்கிறேன். அங்க களத்துல நிற்கக்கூடிய மக்கள் என்ன சொல்றாங்க, என்ன செய்தாங்க, நான் நேரடியா சென்று பார்த்துதான் சொல்கிறேன். 8 தொகுதியில வந்து ஒரு தொகுதி மிஸ் ஆகாது. நிச்சயமாக வெற்றி பெறுவோம் என்ற நம்பிக்கை நமக்கு இருக்கிறது. ஓகே சார். ஆனா இப்போ இந்த விஜய்னால வந்து உடையறதுக்கு வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி சொல்றாங்களே சார். விசிகேக்கு ஒரு சிலது வந்து பாதகமா இருக்குன்ற மாதிரி சொல்றாங்களே. எந்த தொகுதியை சொல்றாங்க? எந்த தொகுதின்னு இல்ல. போன டைம் வந்து 4 வெற்றி பெற்றிருந்தாங்க. இந்த டைம் வந்து 8ல 4 வேணா வரலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுதே. எந்த அடிப்படையில சொல்றாங்க? 8ல எந்த 4 வரலாம், எந்த 4 வரலாம்னு நம்ம சொல்ல முடியும். எந்த 4 வரும், எந்த 4 சீட்டு வராதுன்னா அதுக்கு ரூட் காஸ் என்ன? அதுல வந்து விஜய் ஜெயிக்க போறாரா அந்த தொகுதியில என்று நம்ம வந்து கேட்க முடியும். விஜய் வர்றது உங்களுக்கு சாதகமா பாதகமான்னு கேக்குறேன். அவர் இருக்கிறதே எங்க விடுதலை சிறுத்தைகளுடைய அரசியலை பொறுத்தவரையில எங்களுடைய அரசியல் என்பதே வேறங்க. எங்க தலைவர் அவ்வளவு தெளிவா சொல்றார். மதவாத பாஜகவும் சாதியவாத பாமகவும் இருக்கக்கூடிய கூட்டணியில் நாங்கள் அங்க வைக்க மாட்டோம்னு தெளிவா சொல்லிட்டு தான் களத்துல வர்றாரு. ஒண்ணு, எந்த தலைவர் சொல்ல முடியுமா இப்படி பளிச்சுன்னு சொல்றாரு. 2வது, எனக்கு தேர்தல் பாதை என்பதே எங்களுக்கு 2வது தான். எனக்கு வேற மாதிரி நான் முடிவெடுத்து போடுவேன். 234 தொகுதியில நாங்க போட்டிட மாட்டோம் அப்படின்னு நான் வந்து இயக்க பாதைக்கு வந்துவிடுவேன் என்று வெளிப்படையாக தில்லாக சொல்லக்கூடிய தலைவரை நாங்கள் பெற்றிருக்கிறோம். இது 2. 3வது, நாங்கள் அரசியல் என்பதை அந்த தேர்தல்
அந்த தேர்தல் அரசியல் என்பது எங்களுக்கு முக்கியம்தான். அதிகாரம் எங்களுக்கு முக்கியம்தான். அதை விட முக்கியம் எங்களுடைய மதச்சார்பின்மை கோட்பாடு, ஜனநாயக கோட்பாடு, சனாதன எதிர்ப்பு, சொசைட்டி தலித் மக்களை மேலோங்க செய்வது, பிற்படுத்தப்பட்ட பட்டியல் மக்களை கைதூக்கி விடுவது, சிறுபான்மை மக்களுக்கு பக்கபலமாக இருப்பது, இது எல்லாம் எங்களுடைய அரசியல். தேர்தல் அரசியல் எங்களுக்கு முக்கியம்தான். அதை விட முக்கியம் இதுதான் சேர்ந்துதான் விடுதலை சிறுத்தைகள் கட்சி. அப்ப எங்க கட்சியினுடைய கொள்கை, எங்க கட்சியினுடைய இருக்கக்கூடிய தூரநோக்கு பார்வை என்பது தேர்தல் அரசியலை கடந்து பறந்து விடுத்தது. எனவே இந்த விஜய் போன்ற ஒரு ஃபேக்டர் எல்லாம் எங்களை பாதிக்காது. விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய அரசியல் என்பது வேற லெவல் அரசியல். இதை எங்க கூட்டணிக்கு தலைவர் தெளிவா புரிஞ்சிருக்காங்க. முதலமைச்சர் உட்பட தெளிவாக புரிந்திருக்கிறார். எனவே தான் முதலமைச்சர் எங்களுடைய தொகுதிகளுடைய எல்லா வேட்பாளர்களையும் மேடையில ஏற்றி நிறுத்திருக்காங்க, அறிமுகப்படுத்திருக்கிறார்கள். எனவே விஜயுடைய வருகையால் எங்க விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தொண்டர்களுக்கும் எங்க கட்சியினுடைய வெற்றி வாய்ப்புக்கும் துளி கூட எந்த பாதிப்பும் கிடையாது. இதுதான் கிரவுண்ட் ரியாலிட்டி. நிச்சயமாக சார். களம் எப்படி இருக்குன்னு கேட்டதுல திமுக தான் வெற்றி பெறும்னு சொல்லியிருந்தீங்க. அது மட்டும் இல்லாம கடந்த முறையை விட விசிக இந்த முறை பார்த்தீங்க அப்படின்னா 8 தொகுதியும் வெற்றியை பெறுவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அது மட்டும் இல்லாம விஜய் அவர்கள் கட்சி எங்களுக்கு பாதகம்லாம் கிடையாது. சாதகம் தான் எங்களுக்கு. அவங்க இருந்தாலும் இல்லைனாலும் ஒண்ணுதான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்க. நிச்சயமாக சார். உங்ககிட்ட நிறைய தகவல் வெளியில வந்திருக்கு. மிக்க நன்றி சார். தொடர்ந்து பேசுவோம். நன்றி.